டீ போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு பிளாக் கிடையாது. இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அவேர்னஸ்ன்னு எடுத்தாலும் சரி, இல்ல ஒரு அட்வைஸ் அந்த மாரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரிதான். இது கண்டிப்பா பேசணும்னு தோணுச்சு. அதனால நான் வந்து பேசுறேன். என்ன அப்படின்னா, நான் அன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து மகில வந்து ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஆப்போசிட்ல வந்து ஒரு பைக் வந்து ஸ்கூட்டி வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து என்னன்னா, பின்னாடி வந்து ஒரு அப்பா உட்கார்ந்திருக்காரு. முன்னாடி வந்து ஒரு பையன். அவன் வந்து மேக்ஸிமம் 4த் இல்ல 5த் ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான். ரொம்ப சின்ன பையன். நான் ஃபர்ஸ்ட் எப்படி நினைச்சேன்னா, தூரமா வந்து பார்க்கும்போது, ஓகே அவன் அவங்க அப்பா ஓட்டிட்டு வராரு. அவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கான் போல அப்படின்னு நினைச்சேன். கிட்டத்துல வரும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அந்த பையன் தான் பைக் டிரைவ் பண்றான். அவங்க அப்பா பின்னாடி உட்கார்ந்துருந்தாங்க. அது என்ன கதைன்னு தெரியல. எதனாலன்னு தெரியல. பட் ஆனா எப்படியோ இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? மேக்ஸிமம் இருந்தாலும் 10 வயசுக்குள்ளதான் இருக்கும் அந்த பையனுக்கு. எதுக்காக அந்த மாதிரி ஸ்கூட்டி குடுக்குறீங்க? என்ன காரணத்துக்காக குடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அதுல எவ்வளவு பின்விளைவுகள் இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப அவன் என்ன பண்ணுவான்? நீங்க இல்லாத டைம் அந்த பைக் எடுக்கணும்னு அவனுக்கு தோணும். நம்ம எடுத்து ஓட்டலாமே, நமக்கு தான் ஓட தெரியுமேன்னு அவன் நினைக்கலாம். நீங்க இல்லாத டைம் கூட அந்த பைக் எடுத்து அக்சஸ் பண்றதுக்கு அவன் நினைக்கலாம். அது மட்டும் இல்ல ஸ்கூல்ல போய் சொல்லுவான், நான் பைக் ஓட்டினேன். எங்க அப்பாவோட ஸ்கூட்டியை நான் ஓட்டினேன் அப்படிமா. அப்போ ஸ்கூல்ல படிக்கிற மத்த பசங்களுக்கும், ஓகே அப்ப நம்மளும் ஓட்டலாம் போல, நம்ம ஓட்டலாம் அப்படின்னு தோணும். நான் பைக்ல அவன் டிரைவ் பண்ண ஆரம்பிக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனை இஷ்யூ கொண்டு வரும் சின்ன பசங்க அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பா சொல்லி கொடுத்துட்டு நீங்க ஈஸியா போயிடுவீங்க. இப்போ என்னன்னா ஆப்போசிட்ல வர ஆளுக்கும் பிரச்சனை, அந்த பையனுக்கும் பிரச்சனை, எத்தனை பிரச்சனை இருக்கு. என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது எனக்கு அத பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமா வியப்பா இருந்துச்சு. இது மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன். மாமா சித்தப்பான்னு இருப்பீங்களா, அவங்களா இருந்தாலும் சரி. அவர பையனுக்கு அப்பாவா என்னன்னு தெரியல. பட் ஆனா சொல்லணும்னு தோணுச்சு. கண்டிப்பா இதை சொல்லுங்க. அவங்க என்ன சுச்சுவேஷன்ல வந்து அந்த மாதிரி கொடுத்தாங்க வண்டின்னு எனக்கு தெரியல. ஓகே பழகட்டும் அப்படின்னு நினைச்சு கொடுத்தாங்களா, இல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக கொடுத்தாங்களா, எதுக்காகவும் இருக்கட்டும். பட் ஆனா அது தப்புங்க. கண்டிப்பா அது தப்புன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. நான் பேசுறது கரெக்ட்ன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க.